ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறக்காமல் அஸ்வி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன ரெசிபினா கேரமல் பிரெட் பாப்கார்ன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்கார்ன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன், அன்சால்ட்டடு. 50 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம கேரமல் சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா 6 ஸ்லைஸ் ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சைட்ஸ்லாம் கட் பண்ண வேணாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒயிட் ப்ரெட்டே எடுத்துக்கோங்க. ப்ரௌன் ப்ரெட் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது, அதனால் ஒயிட் ப்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை நம்ம க்யூப்ஸாக கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்கள் வந்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா அது வந்து ரொம்ப குட்டியாயிடும், அதனால் நம்ம கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரெட்டை வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால ரொம்ப குட்டி ஆகிடும். நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக ஒரு நான்ஸ்டிக் தவா தான் யூஸ் பண்ணணும். தவா நல்லா ஹீட் ஆனோனையும் நீங்கள் இந்த ஸ்லைஸ்லாம் அதில் போட்டு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஆயிலோ பட்டரோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. சும்மா அப்படியே நம்ம தவாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா அதை வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும், ப்ரெட்டு வந்து ரஸ்க்கு மாதிரி ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு திருப்பி இதே தவாவில் தான் நம்ம வந்து கேரமல் சாஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் உங்களை வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்கன்றேன். கேரமல் சாஸ் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். இப்போ நான் வந்து சுகர் போட்டேன். இப்போ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி கலக்க போகிறோம். தண்ணி வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க, ரொம்ப நிறையா விட வேணாம். அது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம பாலும் பட்டரும் அதில் கலக்க போகிறோம். இப்படி லைட்டாக கிளறி விட்டுட்டு அது நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இதில் வந்து பால் ஊற்ற போகிறோம். பால் ஊற்றிட்டு கூடவே வந்து பட்டரையும் போட்டுருங்க. நான் பால் ஊற்றிட்டு கலரிட்டு பட்டர் போட போகிறேன். நீங்களும் அது மாதிரி போட்டுருங்க. பட்டர் போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பால் கோவா மாதிரி இருக்கும். ஐயோ என்னடா இது திரிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. பால் ஊற்றினோனையும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து சிம்மில் வச்சு அப்படியே கலரிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். நீங்கள் நல்லா அதை கலரிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரமல் சாஸ் வந்து ரெடி ஆகிடும். கேரமல் சாஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இது மாதிரி கிளறிட்டே இருங்க. சைடெல்லாம் வந்து சேராமல் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ப்ரெட்டு வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது இப்படி தான் இருக்கும், ரஸ்க்கு மாதிரி இருக்கும். அதுதான் பதம். நீங்கள் கையில் எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்க்கு மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பாப்கார்ன் நீங்கள் வந்து கேரமலில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது. இப்போ வந்து சாஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது, கேரமல் சாஸு. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிட்டே இருக்குது. கலர் சேஞ்ச் ஆகுது, நீங்களே பாருங்கள், நல்லாயிருக்கும் கலரு. கேரமல் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த கலர் வந்து மாறுது பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த ப்ரெட் ஸ்லைஸ்லாம் அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி பசங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குட்டி பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கேரமல் சாஸ் அதிகமாக பண்ணி ப்ரெட் அதில் வந்து நல்லா கோட் பண்ணி கொடுங்க. நான் இன்றைக்கி லைட்டாக கோட் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அது லைட்டாக சூடாக இருக்கும் போதே நீங்கள் அதை தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க. கை வச்சு நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து தனித்தனியாக பிரிச்சுடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கோட் ஆகணும்னா நீங்கள் வந்து கேரமல் சாஸ் நல்லா கொதிக்கும் போதே நீங்கள் ப்ரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக கோட் ஆகிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி தாங்க இந்த ரெசிபி. ரொம்பவும் நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.